ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாபட் டே. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெக்கார்ட் ஆகலை சரியா. அதனால் திருப்பி ரிட்டன் ஒரு வாட்டி திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டு 2 பிப்ரவரி 2025, டைம் 4:14. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. I'll lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தாவீது சவுலும் திரும்பியும் ஒற்றுமையாக மாறுறாங்க. அது கடவுள் ஏற்படுத்தினது. அவர் வாயிலே, சவுல் வாயிலேருந்து தாவீதை ப்ளஸ் பண்ணுறாரு. தாவீது கையில் சவுலை ஒப்பு கொடுத்தோம். சவுலை அவன் மேலே கைப்படாமல், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மேலே என்னோட கை போடப்படாது அப்படின்றாரு. லாஸ்ட்டில் ஒரு உடன்படிக்கையும் பண்ணிக்கிறாங்க, என்னோட சந்ததியில் நீ பாதுகாத்து வழி நடத்தும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வசனம். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கோதின் வனாந்தரத்திலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. And it's come to pass when the Saul was and returned from the following the Philistines, that it was and told him, saying, Behold, the David is in the wilderness of Engedi. வசனம் 2. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷர்களையும் வரையீடுகளுக்குள்ளே கண்மலையின் மேலே தேடப்போனான். Then Saul took 3,000 chosen men out of the Israel and went to seek David and his men upon the rock of the wild goats. வசனம் 3. வழி ஓரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்திலே அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலர்ஜாலத்துக்கு போனான். தாவீது அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். And he come to the Sipscots by the way, where was an cave, and Saul went into the cover his feet, and David and the man and remained in the shade of the cave. வசனம் 4. அப்பொழுது தாவீதின் மனுஷர்கள் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடியால் அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னுடனே சொன்ன நாள் இதுதான் என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். And the man of the David said unto him, Behold, the day of the which the Lord said unto thee, Behold, I will and deliver thine is the enemy into thine hands, that thou and mayest do to him as it is shall and some good unto thee. Then David rise and cut up the circuit of the Sauls and ran truly. வசனம் 5. தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டே இருந்தது. And it's come to pass after that David had smitten him, and because he had and cut off this Saul as circuit. வசனம் 6. அவன் தன் மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேலே என் கையை போடபடியான அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. And he said unto his man, and the Lord and forbade that I should do these things unto my master, and the Lord and anointed to the church
for many hands and against him, seeing he is the anointed of this Lord. வசனம் 7. பின்பு தன் மனுஷரை சவுலின் மேலே எழுப்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். So David stayed his servants with thee and swore and suffered them not to the rise against Saul, but Saul and rise up and into the of the cave and went and this way. வசனமிட்டு அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியில் இருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்பாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குப்புற குனிந்து வணங்கி, David also risen upward and went out of the cave and cried after Saul and saying, My Lord the king. And when Saul and looked, behold, and him David stood with his face to the earth and abode himself. வசனம் 9. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்பவர்களாகிறான் என்று சொல்கிற மனுஷனுடைய வார்த்தையை ஏன் கேட்டீர்? And David said unto the Saul, And wherefore and not hearest thou man as word, and saying, Behold, David said they heart. வசனம் 10. இதோ கர்த்தர் என்று கெபியிலே உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பிவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமே என்றான். Behold, this day thine eyes haven't seen how that the Lord had delivered thee today in the many hands in the cave, and some bird me kill thee, but many eyes suffer thee, and I said, I will not and put forth many hands against my Lord, for he is the Lord is anointed. வசனம் 11. என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேனே. என் கையிலே பொல்லாப்பு துரோகமும் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். Moreover, my father, see the cut of the rope in my hand, for any that cut of the socket of the rope, and killed and thee not, and can now thou and see that there is the nature. He will not transgression in many hands, and I have not and sinned against thee. Hate thou and huntest my soul to take it. வசனம் 12. கர்த்தர் எனக்கு உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியும் சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் என் கை போடுவதில்லை. The Lord and judges, but when me and thee, and the Lord and avenge me, have thee put many hands, shall not be unto thee. வசனம் 13. முதியோர்கள் மொழிபடியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. I said the of the uncleanness wickedness was it for the wicked, but many hands shall not be upon thee. வசனம் 14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயை, ஒரு தெளிப்பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? After whom this the king of the Israel come out? After whom didst thou? After a dead dog, after a player. வசனம் 15. கர்த்தர் நியாயாதிபதிகளில் இருந்து எனக்கு உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான்.
the Lord, and therefore be judged and judge. But when me and thee and see and plead my cause and deliver me out of thine hands. வசனம் 16. தாவீது அந்த வார்த்தைகளை சவுலுடனே சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உம்முடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது, and it's come to pass when the David heard and made in hand of speaking these words unto Saul, that Saul said, and is this the voice, my son David? And Saul lifted up him and voice and wept. வசனம் 17. தாவீதை பார்த்த நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். And he said unto the David, though yet more righteous than I, if thou hast and reward me God good, whereas I have the reward thee evil. வசனம் 18. நீ எனக்கு நன்மை செய்தாய் என்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்பும், நீ என்னை கொன்று போடவில்லை. And thou hast and swear his day have, and that thou hast and delayed, I will with me, for as much as when the Lord had and delivered me into thine hands, thou killedst me not. வசனம் 19. ஒருவன் தன் மற்றனை கண்டு அடித்தால் அவனையே சுகமே போகவிடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. For if your man and find is the enemy, will he let him go will we? Wherefore the Lord and reward thee good for that is thou hast done unto me this day. வசனம் 20. நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய். வசனம் 20 முக்கியம். என்று இஸ்ரவேலின் ராஜா பாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்று அறிவேன். And now and behold, I can now will that thou shalt and surely be king, and that the kingdom of the Israel shall and be established in thine hands. வசனம் 21. அப்பொழுது நீ எனக்கு பின் இருக்கும் என் சந்ததியை வரப்பதில்லை என்று என் தகப்பனை வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேலே எனக்கு ஆணையிட்டு கொடும் என்றார். It shall now and therefore and unto my by the Lord, that thou and wilt not and cut off my seed after me, and that thou wilt not and destroy my name out of my father's house. வசனம் 22. அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரண்மனைப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். And David swore unto the Saul, and Saul and wept and home went on home. But David and his men and get them up unto the hold.